जननी जन्म सौख्यानां वर्धने कुल संवादां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेविदं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். வாரம் ராசி பலன்கள் நமது சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் அதே போல இந்த வார ராசி பலன்ல கிரகங்களுடைய சூழ்நிலைப்படி நமக்கு எப்படி இருக்கு, இனிமேல் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன் இந்த வாரம் இந்த ராசி பலன்கள் சொல்லணும்னா, இந்த கிரக நிலைப்படி நமக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும், அப்டவுன்ஸ் இருக்கும். இந்த வாரம் நடக்கும்னு இருக்கும், சில நேரத்துல நடக்காது, சில நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும், அது தட்டி போகும். சில நேரத்துல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தேடி வரும், அது அப்படியே நடந்துரும். நம்ம எதிர்பார்க்காத விஷயம் ஏதாவது ஒண்ணு நடந்துரும். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அப்போ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில பரியந்தம் எப்படி இருக்கு, நமக்கு நல்லா இருக்கா, நம்ம இந்த வாரத்துக்கு சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க, சோ எதுல பிளஸ் எதுல மைனஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, கரெக்டா தெளிவா இருக்கணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் இருந்தாதான் சிறப்பு, அப்படி இல்லைன்னா சிறப்பு கிடையாது. சோ சில விஷயங்கள்லாம் நீங்க பாருங்க, எப்படி செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சில விஷயங்கள் நீங்க பாருங்க, பார்த்துட்டு ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க. அப்பதான் அதுக்காக தான் இந்த ராசி பலன்கள்லாம் சொல்றது. சில பேருக்கு சுவாமி நீங்க சொல்றது அப்படியே எங்களுக்கு பழிக்கிறது, நீங்க சொல்றது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இமீடியட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, இமீடியட்டா கால் புக் பண்ணி உடனே ஒரு சுவாமி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி உடனே நீங்க என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள் உடனே தெரிய வரும். சரிங்களா? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கும் பலதரப்பட்ட மக்கள்ங்கிற சொல்றதுனாலதான் மக்கள் ஜோதிடர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் உங்க கூட இருக்கேன். நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வழி காட்டுறேன். அந்த வழியானது தெய்வம், அதாவது இது இப்படி பண்ணுங்க, இது செய்தால் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதல் தான் நான். ஆனா அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நீங்க மேல 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 இன்னும் நீங்க சிறப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், நீங்க நினைச்சது குறையில்லாம நல்லபடியா இருக்கணும். வாங்க இந்த வார ராசி பலன் பார்ப்போம். 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நடுவுல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதும் தெரிய வரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருது, ஆனா அதை தட்டி விடுறதுக்கு 2 பேர் ரெடியா இருக்கான். நல்ல வாய்ப்பு வருது, ஆனா தட்டி விடுறதுக்கு 2 பேர் ரெடியா இருக்கான். இவனுக்கு அது கிடைக்க கூடாதுடா அப்படின்றதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது விஷயம் உடனே எனக்கு போன் பண்ணுங்க. வெளிநாட்டு தொடர்பான அல்லது புதிய டிபார்ட்மெண்ட் வாய்ப்பு இருக்கு. தொழில், எக்ஸ்போர்ட், எஜுகேஷன், டிராவல், ஆன்லைன் பிசினஸ் ஆகியவற்றில் நல்ல வளர்ச்சி இருக்கும். கூடுதல் வருமான பாதை உருவாகும், பயண செலவு அதிகரிக்கும். தொலைவில் இருக்கும் உறவினரிடமிருந்து நல்ல செய்தி வரும். தொலைதூரத்தில் உங்க உறவினர்கிட்ட இருந்து நல்ல செய்தி. தம்பதிகள் சேர்ந்து பயணம் செய்வது உறவை மேம்படுத்தும். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போகாம 2 பேரும் சேர்ந்து போய் சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா சிறப்பு அப்படின்னு சொல்றது. அதே போல வெளிநாட்டு தொடர்பு அல்லது புதிய டிபார்ட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டிலே உங்களுக்கு வேற டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் எல்லாம் வரும். திருமணம், வேறு ஊர் வேறு பின்னணி கொண்ட குடும்பத்திலிருந்து ப்ரொபோசல் வரலாம், அந்த மாதிரியான சில விஷயங்கள் வரலாம். மறுமணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது புதிய வாழ்க்கை தொடங்கும், மன உறுதி உருவாகும். ஹையர் எஜுகேஷன், ஃபாரின் ஸ்டடிஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும். வேறு நகரில் ப்ராப்பர்ட்டி பார்க்கும் எண்ணம் உருவாகலாம். இந்த ஊர்ல வேண்டாம், வேற ஊர்ல போய் நம்ம இடம் வாங்கலாம், வேற இடத்துல போய் நம்ம வாங்கலாம் அப்படின்றது ஒரு எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கல்வி, தொழில் சார்ந்த போரிங் இருந்தால் திட்டமிடுங்கள். கலைத்துறையில அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா டிராவல், கண்டென்ட்ரி, டீச்சிங், மோட்டிவேஷன், மீடியா நல்ல ரிசர்ச் வரும். சோ நல்லா இருக்கும். நீண்ட கால நோக்கம் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ஸ்பெகுலேஷனாக சிறந்தது. சோ சில இந்த ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. பயணத்தில் உடல் சோர்வை கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நம்பிக்கையில் சட்டம் அல்லது பாதுகாப்பு விதிகளை மீறாதீர்கள். எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஒரு சில விஷயத்துல இருந்தீங்கன்னா நாளைக்கு அதுவே ஒரு பெரிய இஷ்யூவா மாறிடும். சோ எதை எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துப்போம். ஏன்னா வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லுவாங்க. வாராகி அம்மன் வழிபாடு நிறைய பண்ணுங்க. கூடியமான வரைக்கும் பெண்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்றேன். கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. சில பேர் என்ன பண்றீங்கன்னா வயது குறைந்த சில ஆண்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களை இப்ப ஆணுக்கு 32 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரு 35 வயசு பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான். இப்ப இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இந்த வாரத்துல இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும். அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா எனக்கு உடனே போன் பண்ணுங்க, எங்கிட்ட பேசுங்க. அதற்கான சொல்யூஷன், அதற்கான விஷயத்தை நான் சொல்றேன், சக்சஸ் பண்ணுங்க. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.